ஃபங்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க. நர்மதாவையும் உட்கார வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு, குமரன் இருந்துட்டு குமரனோட சீரெல்லாம் வைக்கிறாங்க. குமரன் இருந்துட்டு நர்மதாக்கு தங்கச்சின்னு போட்டு விடுறாங்க. உடனே குமரனோட அம்மா இருந்துட்டு, எங்க விஜய் தம்பி இன்னும் காணோம்? இவ்ளோ செலவும் என் பையன் ஒத்தாளாவா நின்னு பண்றோம்? கங்காக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சவங்க தான் இல்ல நீங்க. இப்ப இதுக்கு மட்டும் உங்களுக்கு என் பையன் கேக்குது. ஏன் மத்த 2 மருமகனுங்களும் எதுவுமே பண்ணலையா? அவங்களும் தாய் மாமா முறைதான்ல வரும். குமரன் இருந்துட்டு, அம்மா அம்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதம்மா, நல்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குல்லன்னு சொல்றாங்க. குமரனோட அம்மா இருந்துட்டு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அதுதான் விஜய் வந்து அவ்வளோ வசதியா இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன அவங்க சைட்ல இருந்து எதுவுமே வர கிடையாது. இதெல்லாம் கேட்டு காவேரி கண்லேருந்து தண்ணியே வருது. உடனே வந்து பேண்ட் செட்டோட ஒரு வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சு ஒரு சவுண்டு கேட்குது. எல்லாரும் வெளியே நின்று ஓடி போய் நின்று பார்த்தா விஜய் வந்து பேண்ட் செட் எல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி சீர்சடையோட வந்துட்டு இருக்காங்க. காவேரி வந்துட்டு என்னதுன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வந்து அழகா ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டு சீர்வரிசை எல்லாம் கையில தூக்கி வந்துட்டு இருக்காங்க. ஓ, இவ்வளோ பந்தவா பண்றதுக்கா நீங்க வந்துட்டு அமைதியா இருந்தீங்க? இவ்வளோ பேச்சு பேசும்போதும் சரி என் வாய் அடைக்கிறதுக்காக தான் நீங்க இப்படி பண்ணீங்களா? காவேரியால சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்ல, இவ்வளோ பேச்சு பேசினாலும் நம்ம ஃபேமிலிக்காக நிக்கிறாங்களே இவங்க. விஜய் இருந்துட்டு, என்ன எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்களா? நான் தான் நர்மதாவோட தாய் மாமன் சொல்லி உள்ள வராங்க. சீர்தட்டெல்லாம் முன்னாடி வைக்கிறாங்க. நர்மதா குட்டி ஹாப்பி ஃபார் யூ சொல்லிட்டு, இங்க பாரு மாமா உனக்கு என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. திறந்து பார்த்தா அழகான ஒரு டைமண்ட் நெக்லேஸ். விஜய் இருந்துட்டு, இங்க பாரு உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நாங்க 3 பேர் இருக்கோம் உங்களுக்கு மாமாவா. அப்புறம் எதுக்கு நீ வந்து ஃபீல் பண்ணிக்கிற குட்டி? சாரதாவால எதுவுமே பேச முடியாம அப்படியே வாயடைஞ்சு நிக்கிறாங்க. குமரனோட அம்மாவுக்கு எந்த விஷயம் தெரியாதனால சாரதா வந்து வாயை திறக்கல. விஜய் இருந்துட்டு ஃபோட்டோகிராஃபரை கூட்டிட்டு வராங்க. இங்க வா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, எங்களை ஃபேமிலியா ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்றாங்க. அப்படி நல்லபடியா வந்து எல்லா ஃபங்க்ஷனும் முடியுது. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. சாரதாவுக்கு வந்து விஜய் மேல ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.